வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில காரணங்கள்னால அன்ஷிதா அண்ட் தென் தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீர்க்கலாம்னு சொல்லிட்டு தர்ஷிகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. 2 பேரையும் வந்து சால்வ் பண்ணி விடலாம், 2 பேரும் ஒன்றா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து அன்ஷி வந்து என்கிட்ட சாரி கேட்டா அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதுக்கு லைக் தர்ஷிகா சொல்கிறாங்க, நான் தான் வந்து உங்கள்கிட்ட பேச சொன்னேன், 2 பேரும் இப்படி சண்டை போட்டுருக்கிறது நல்லா இல்லை, நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன், அதனால் பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தர்ஷிகா சொல்கிறாங்க. ஓகே, அன்ஷிதாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷால் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, அதே மாதிரி தர்ஷிகாவுக்கும் இருக்குது. ஸோ இந்த முக்கோண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் பொசசிவ்னஸை க்ரியேட் பண்ணது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கு. அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது, ஆனால் அன்ஷிதா கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் அப்படின்ற மாதிரி தர்ஷிகாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ உனக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா விஜய் விஷால் சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறப்ப நம்மளுக்கு வந்து சார்ட் அவுட் பண்ண முடியுது, அதனால் நம்ம வந்து கடைசியாக டிஸ்கஸ் பண்ணி ஓகே சார்ட் அவுட் பண்ணிக்கிறோம். பட் நீயும் அன்ஷிதாவும் வந்து பேசவே மாட்டேன்றீங்களே, எப்படி இதை சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தர்ஷிகா சொல்கிற பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக அவங்கள விட்டு விலகியே தான் இருப்பேன். ஏன்னா அது அவங்க கூட இருந்தேன் அப்படின்னா, அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே படுக்கிறாங்க பக்கத்தில் என்னோட பெட்டில் அப்படின்ட்டுனா, அவங்க வந்து பேசாமலே கம்முன்னு படுத்திருந்தாங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஜோன் அவுட் ஆகிட்டேன். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்த வந்து நான் அன்ஷிதா கிட்ட சொன்னேன் நேற்று. இங்கே வந்து படுக்கிறேன்னா, இல்லை நான் தனியாகவே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவளும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் படுத்துக்கிட்டா. நேற்று ராணுவம் வந்து சொல்லியிருப்பார் உள்ளே போய் படுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த விஷயத்தினால தான், அதாவது அன்ஷிதா அந்த தர்ஷிகாவுக்கு நடுவில் ஒரு சண்டை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து வெளியே போய் படுத்துட்டாங்க. ஸோ இதை நான் வந்து சொன்ன உடனே அவள் கோச்சிக்கிட்டா. நான் வந்து பொசசிவ் ஆவேன், ஆனால் வென் கம்பேர் டு லைக் அன்ஷிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு விஜய் விஷால் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதாவுக்கு வந்து ஓவர் பொசசிவ்னஸ் ஏன் அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களுக்கான ரைட் பர்சன் அவங்களுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா செம கேரக்டர் அவங்க அப்படின்ற மாதிரி அன்ஷிதா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும், பட் நீங்கள் 2 பேரும் வந்து பேசிக்கணும் அப்படின்றத வந்து திரும்பவும் சொல்கிறாரு. நீ வந்து அன்ஷிதா கிட்ட போய் பேசி சார்ட் அவுட் பண்ணி, நம்ம எப்படி பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அவங்க கூட பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அட்வைஸும் பண்ணுறாரு. ஸோ தட் இவங்க 2 பேரும் மறுபடியும் பேசுகிறாங்களா என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி வரையும் 2 பேருமே அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் வந்து பேசிக்கல, 2 பேரும் தனித்தனியாக தூங்கிட்டாங்க. பட் விஜய் விஷாலோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா 2 பேரும் ஒன்றா இருங்க, ஏன்னா 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது தெரியும். தர்ஷிகாவும் அதை தான் சொல்லுவாங்க, எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் அன்ஷிதா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும்போது நான் கொஞ்சம் விலகி தான் இருப்பேன், அது என்னோட சுபாவம் அப்படின்றத வந்து தர்ஷிகா சொல்கிறாங்க. ஸோ தட் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.